ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த ஆடி மாதம் முழுக்கவே வர விசேஷங்கள் எல்லாமே ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருந்திருக்கு. அதே மாதிரி அடுத்து வர கோகுலாஷ்டமி பார்த்திங்கனாக்கா அன்றைய தினத்தில் ஆடி கிருத்திகையும் சேர்ந்து வருது. அன்னைக்கு கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச லட்டு எப்படி செஞ்சு நம்ம பிரசாதமாக வச்சு படைக்கலாம் அப்படின்ட்டு தாங்க பார்க்க போகிறோம். இந்த லட்டுவை நம்ம ரொம்பவே எளிமையான முறையில் ஒரு அரை மணி நேரத்தில் டக்குன்னு 1 கிலோ லட்டு வந்துட்டு ஒரு கப் கடலை மாவு வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவு இருக்கிற கடலை மாவு தாங்க எடுத்திருக்கேன். இதை நம்ம கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். மாவு எடுக்கும் பொழுது ஜலிச்சுட்டு எடுங்க. நான் எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அதே கப்பில் தான் பார்த்திங்கனாக்கா ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேங்க. 3/4 கப்பு தண்ணி மொத்தமும் ஊற்றிட வேண்டாம். ஒரு அரை கப்பு ஊற்றிட்டு மீதம் வைங்க. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. தண்ணி தேவைப்பட்டால் நம்ம அந்த கப்பு தண்ணியை மீது ஆட் பண்ணிக்கலாம். அது 3/4 கப்பு சரியாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு கலந்துக்கங்க. கட்டிகள் இல்லாமல் கலக்கணுங்க, அது ரொம்பவே முக்கியம். சப்போஸ் உங்களுக்கு கட்டிகள் 1-2 தெம்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது. நீங்கள் அந்த லட்டு ஊற்றுற கரண்டி இருந்ததுன்னா பரவாயில்ல. லட்டு ஊற்றுற கரண்டி இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக கட்டி இல்லாமல் இருக்கணும். அதனால் ஒரு மிக்ஸி ஜாரில் விட்டுட்டு ஒரு 4 ஓட்டு ஓட்டுனீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். கட்டிகள் எதுவுமே இருக்காது. பாருங்கள், ஒரு சின்ன கட்டி கூட இருக்காது. நம்ம கையால் கரைச்சோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு சின்ன கட்டிகள் இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்தோம்னாக்கா முறுக்கு அந்த ஓமப்படி ஊற்றுற அச்சிலேயே வந்துட்டு டக்குன்னு நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது நம்ம கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாக இருக்கணுங்க. ஏன்னா பூந்தி போடும்போது டக்குன்னு உப்பி வெளியில் வரணும். நம்ம அந்த முறுக்கு அச்சை ஒரு இடுக்கியில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா சொட்டு சொட்டு சொட்டாக அப்படியே ஊற்றுங்க. நீங்கள் ஒரே இடத்துல ஊற்றாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கையை வந்துட்டு அப்படியே சுற்றி ஊற்றிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு சொட்டாக கீழே விழும்போது அப்படியே நமக்கு உப்பி மேலே வந்துடும். நீங்கள் கொஞ்சம் பெருசாக ஆயிடுச்சு, அப்படி கொஞ்சம் பெருசாக பூந்தி வந்துருச்சு அப்படின்னாலும் கவலைப்பட தேவையில்லைங்க. நம்ம மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டணும் அப்படின்னாக்கா சூப்பராக நமக்கு லட்டுக்கு ரெடி ஆகிடும். பொரிஞ்ச உடனே ரொம்ப நேரம் வந்துட்டு வறுக்கணும் அப்படின்னு தேவையில்லைங்க. அப்படி உப்பி மேலே வந்த உடனே இதை எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம லட்டு தான் செய்ய போகிறோம். அவ்வளோதான். நான் இது எல்லாத்தையும் எடுத்து மேலே வச்சிடுறேன். இது செய்யறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காதுங்க. டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். பூந்தியெல்லாம் எடுத்து நம்ம வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம மொத்த பூந்தியுமே ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி சூப்பராக குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். அது ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்று விட்டிங்கன்னா போகிறோம். நான் இன்னொரு பக்கம் கடாயில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப்பு அளவுக்கு சர்க்கரையை 3/4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு இருந்தேன். அது வந்துட்டு கம்பி பதெல்லாம் தேவையில்லைங்க. சும்மா லைட்டாக பிசுபிசுப்பு வந்தால் போகிறோம். நம்ம பொரிச்சு வச்சுருந்த பூந்தியை அதில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஊற்றி நம்ம போட்ட பூந்தியை வந்துட்டு அது நல்லா சக் பண்ணி ஊறி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அடுப்பிலே வைக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம கீழே இறக்கி வச்சு சுட சுட இருக்கும்போதே நம்ம அப்படியே லட்டாக பிடிச்சி அதுக்கு மேலே நட்ஸ் வச்சோம் அப்படின்னாக்கா சூப்பரான மோத்தி லட்டு